வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு சர்வதேச குற்றங்களை விசாரிப்பதற்கான தீர்ப்பாயத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா வங்கதேசத்தின் நெருக்கமான அண்டை நாடு என்ற முறையில் வங்கதேசத்தின் அமைதி, ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மை உட்பட அந்நாட்டு மக்களின் நலன்களுக்கு தொடர்ந்து உறுதிப்பாடு கொண்டிருக்கும் என புதுடில்லியில் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் மதினா அருகே இந்தியர்கள் பலர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். டாக்காவில் நடைபெற்ற ஆசிய வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகளில் 6 தங்கம் உட்பட 10 பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ள இந்திய வில்வித்தை குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதுநிலை துணை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் பாரதி தலைமையிலான தேர்தல் ஆணைய குழு ஒன்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் முன்னேற்றத்தை மறு ஆய்வு செய்வதற்காக நாளை மேற்கு வங்கம் செல்ல இருக்கிறது. இதற்கிடையே அஸ்ஸாமிலும் 2026 ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் இந்தியாவைச் சேர்ந்த 42 புனித பயணிகள் பேருந்து விபத்தில் பலியானது குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மொத்தம் 3.14 கோடி ரூபாய் நிலுவை நிதி உதவிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என்றும், வரும் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.